பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரிய கடவுளுக்கு ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. ஜெபம் பண்ண கிடப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மே மாதத்துடைய துவக்கத்தை நாங்கள் மறுபடியும் புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் துவங்குகின்ற இந்த காலை வழிபாடு நிறைந்த ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் திரு குடும்பத்தாரும் தந்துவதுபடியாக வேண்டுகிறோம். கடந்த நாட்களின் ஆசீர்வாதங்களுக்காக, சரீர சுகத்திற்காக கர்த்தாவை நாங்கள் கடந்து வந்த கடுமையான நோய் பரவலின் சூழ்நிலையிலும் உமது திருக்கரம் எங்களை காத்து நடத்தி வந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். உழைப்பாளர் தினத்திலே உலக வேலை செய்கின்ற மக்களின் நினைவு தினமாக இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த காலை வழிபாட்டில் கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரை கேட்கிறோம், எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருநாமம் மகிமைக்கென்றும் நமது ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவை பாமாலையில் 356ஆம் பாமாலை பாடுவோம். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, நம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அச்சு பணியாளராம் யோசேப்புவை நினைவு கூறுவோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் உலகத்தில் பாதுகாப்பாளராய் நம்மை அர்ப்பணிப்போடு நடத்தின
தச்சு வேலை பணியாளராகிய யோசேப்புக்காக அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்கின்றோம். அவரை போல உம்முடைய வார்த்தைக்கும் கற்பனைகளுக்கும் உண்மையில் உள்ளாய் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். அவருடைய மாதிரியின்படி நாங்கள் நடக்கவும் அவரை போன்றே இந்த உலக ஞானம் வேதமையானது என்று நிர்ணயம் செய்யவும் அவரை போன்று எளிமை, விசுவாசம், உதவி செய்தல் இவற்றை ஏற்று நடந்து வர எங்களுக்கு ஒரு ஆற்றலை தரும்படியாக வேண்டுகிறோம். இவற்றை மூடு பசுத்த ஆவியோடு ஒரே கடவுளாக இப்பொழுதும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தலை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் வலுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் நாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வாசிப்படியாக தெரிந்துவிட்ட 1ஆம் வேத பகுதி வாசிக்க உண்டாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி அது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 15 வரை. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுத்துகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணமாகிய பொல்லாத மனுஷர்களினின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். மேலும் நாங்கள் கட்டளை இடிக்கிறவைகளை நீங்கள் செய்து வருவீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்கு நம்பிக்கையாயிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடந்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படியே நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்தீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம்.
உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நீங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாய் எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாளாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பாடம் முடிந்தது. கடவுளே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தெரிவு சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி உணர்ந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு உந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாகப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். சுவிசேஷ பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்நாளிலே நாங்கள் தியானிக்கிற வேத வாக்கியம், கேட்கிற செய்தி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியாக வேண்டுகிறோம். மாதத்தின் முதல் நாளின் செய்தியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம், எங்கள் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை குடும்பத்தினரே, உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய குரு பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த சில வாரங்களாக கொடிய வியாதி பரவலின் மத்தியில் நம்மை பாதுகாத்திருக்கிறார். பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியில் புதிய மாதத்தின் ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆட்சியாளர்கள் எடுக்கின்ற பலவிதமான முயற்சிகளிலே திருச்சபையும் அனைத்து சமய மக்களும் இணைந்த கூட்டு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறோம். எனவே அதனுடைய பலனை ஆண்டவர் வெகு விரைவில் நமது சுக வாழ்விலே அபரிதமாக கொடுக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம்.
இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்கும்படியாக அந்த அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தினம் உலக உழைப்பாளர் தினமாகும். வேர்ல்ட் லேபர்ஸ் டே என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். மே தினம் உழைப்பாளிகளின் தினம். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நபர் ஆண்டவருடைய தந்தையர் யோசேப்பு என்கின்ற அருமையான துணசாலியான கடவுளுக்கு பயந்த நீதிமான். அவரை குறித்து சிந்திக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு வேலையாளாக, மர தொழிலாளியாக, தச்சர் என்கின்ற ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை கார்பெண்டர் என்கின்ற அந்த பதத்தை ஒருமுறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பல்வேறு குடும்பத்திற்கு அந்த நாட்களிலே தேவைப்பட்ட ஜாமான்கள் செய்யவும், மர ஜாமான்கள் செய்யவும், கட்டிடத்திலே இல்லத்திற்கு, வீட்டுகளுக்கு அல்லது பெரிய கட்டிடங்களுக்கு தேவையான மரப்பொருள்களை அவரும் அவரோடு கூட இணைந்த தொழிலாளர்களும் இணைந்த ஒரு கூட்டு வாழ்க்கையை, உழைப்பு முயற்சியை அவர் செய்திருக்கிறார் என்பதை நமக்கு யோசேப்பினுடைய பின்னணியம், திருமறை வாக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே இவர் தச்சனின் மகன் என்று சொல்லி நமது ஆண்டவர் இயேசுவானவரை குறித்து அறிமுகம் செய்கின்ற பொழுது, இயேசுவானவரை வைத்துத்தான் அவர் தகப்பனார் என்ன பணி செய்கிறார், என்ன வேலை செய்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அவரை குறித்து நற்செய்தி பதிவு நமக்கு குறிப்புகள் கொடுக்கின்றன. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வாக்கியங்களில் இயேசுவானவருடைய தாயார் மரியாள் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் அல்லவா, இவருடைய சகோதரிகள் நம்மிடத்திலே இருக்கின்றார்கள் அல்லவா, இவருடைய தகப்பனார் ஒரு தச்சு வேலை செய்கின்றவர் அல்லவா. ஆனாலும் இயேசுவானவருக்கு இப்படிப்பட்ட பரலோகத்தை குறித்து பேசக்கூடிய ஞானம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த ஆண்டவரை குறித்து அவர் பெற்றோரை சொல்லி கேட்கின்றார்கள். ஆனால் இங்கே அன்பு பிள்ளைகளை வளர்ப்பது யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க இயலாது. யோசேப்பு மரியாளும் சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தினவர்கள். அதிலும் குறிப்பாக யோசேப்பு தகப்பன் என்ற ஸ்தானத்திலே யூத குடும்பத்தின் தலைவன் என்ற முறையிலே இயேசுவானவருக்கு தான் கற்ற கலையை, தொழிலின் காரியங்களை, வியாபாரத்தின் நுணுக்கங்களை மிக நேர்த்தியாய், நேர்மையாய் கற்றுக் கொடுத்திருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அடைய வேண்டியதில்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தனது போதனைகளிலே, வாழ்க்கையில் அவர் படித்துக்கொண்ட அல்லது தன்னுடைய பெற்றோரிடத்திலே, குறிப்பாக யோசேப்பிடத்திலே படித்துக்கொண்ட நல்ல காரியங்களை, கட்டிட நுணுக்கங்களை அவர் ஊமையாக சொல்லுகிறார். கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு, மணலின் மீது கட்டப்பட்ட வீடு என்று அதற்கு அடிப்படையாக நல்ல அஸ்திபாரம் தேவை. அசையாமல் நிலைத்திருக்கிற கட்டிடம் விதமாக கட்டப்பட வேண்டும் என்கிற நுணுக்கத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உலக ஞானமாக இருக்கின்ற நல்லவை கெட்டவைகளை பிரியக்கூடிய ஞானத்தையும் இயேசுவானவர் தனது போதனையிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வாக்கியத்திலே கடற்கரையிலே மீன்களை பிடிக்கின்ற பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து அதை ஒப்பிட்டு பேசுகிறார் நமது ஆண்டவர். வலைகளை கரையிலே இழுத்த பின்பாக நல்ல மீன்களை கூடைகளிலே நிரப்புவார்கள், ஆகாதவைகளையோ தூக்கி வீசிவிடுவார்கள், குப்பையிலே போகும் என்று அங்கே ஊமையாக சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திலே அமிதமாக நடைபெறும். நல்லவர்கள், நீதி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கடவுளாலே பிரித்தெடுக்கப்படுவார்கள் என்கின்ற
நல்லவை கெட்டவை என்று தெரிவு செய்யக்கூடிய அந்த நுணுக்கத்தை, ஞானத்தை நமது பெற்றோர் குறிப்பாக யோசேப்பிலே நிச்சயமாய் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரிய நாம் ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது நுழைவாசலுக்கு தேவையான நிலை கதவுகளை மரத்தை தெரிவு செய்வதற்கு அல்லது ஜன்னல்களை அமைப்பதற்காக எந்த மரத்தை தெரிவு செய்யலாம், அது பழுதுள்ள மரமா பழுதற்ற மரமா என்று தெரிவு செய்வதற்கு நமக்கு கட்டிட பணியாளர்கள், மர வேலை செய்கின்ற நேர்த்தியான நபர்கள் உதவி செய்கிறார்கள். நல்லவை மரம், நல்ல மரம், கெட்ட மரம் என்று சொல்லி. அதே போன்று ஆண்டவர் தமது போதனையிலே நல்ல மீன்கள் கூடையிலே சேகரிக்கப்படும், கெட்டவை அல்லது அவசியமற்ற நேர்த்தியற்றவை விளக்கப்படும் என்கின்ற போதனையை அவர் நிச்சயமாக தனது தகப்பனாரிடத்திலே அவர் அறிந்திருக்கிறார் என்பதில் நாம் நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துவோம். மற்றுமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 48 முதல் 52 வாக்கியங்களை நாம் படிக்கிற பொழுது இது ஆண்டவர் தனது மகனை, தன் மனைவியை யோசேப்பு ஆலயத்துக்கு அழைத்து சென்ற அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு உழைப்பாளி, வேலை செய்கிறவர் தன் குடும்பத்தை, ஒரு சிறிய குடும்பத்தை எவ்வளவு நேர்த்தியாக கடவுளுடைய காரியத்திலும் நடத்தி சென்றார் என்பதற்கு யோசேப்பு இங்கே உதாரணமாக இருக்கிறார். நான் உழைத்திருக்கிறேன், களைப்பாக இருக்கிறேன், எனவே ஆலயத்திற்கு செல்ல முடியாது, எப்போதாவது செல்கிறேன் என்று சொல்வதற்கு அல்ல. உழைத்த களைப்பின் மத்தியிலும் கூட தன் குடும்பத்தை, முக்கியமாக தனது குழந்தை, தன் மகனை ஆலயத்தில் அவர் அழைத்து செல்கின்ற அருமையான பகுதியை நாம் படிக்கின்றோம். யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வாக்கியத்துக்கு முன்பாக நாம் இயேசுவானுடைய ஊழிய காலத்தில் அவர் சீஷர்களை அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அந்திரேயா, பேதுரு போன்ற சீஷர்களை அழைத்த பின்பாக நாத்தான்வேல், பிலிப்பு என்ற அந்த 2 நபர்கள் இடையே ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல் பிலிப்பு நாத்தான்வேல் சொல்லுகின்றார், நீ வந்து பார், நாசரேத்திலிருந்து ஒரு நபர் வந்திருக்கிறார், அவர் தீர்க்கதரிசிகள் சொன்னின தீர்க்க வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒருவராக தெரிகிறார், அவர் இயேசு கிறிஸ்து, வந்து பார் என்று சொல்லி நாத்தான்வேல் சொல்லுகின்றார். சொன்னது பிலிப்பு சொல்லுகின்றார். அப்பொழுது நாத்தான்வேல் ஒருவேளை அது விதர்ப்பமாக அவர் சொன்ன பதிலாக இருக்கலாம், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வருமோ என்று சொல்லி இயேசுவானவர் நாசரேத்திலிருந்து வந்தவர் என்பதையும் அவர் ஒரு தச்சு வேலை செய்கிறவருடைய குமாரன் என்பதையும் அறிந்து என்ன சொல்கின்றார், நன்மையானது அந்த குடும்பத்திலிருந்து, அந்த ஊரிலிருந்து வராது என்று சொல்லி அங்கே நாத்தான்வேல் சொல்லுகிறார். அப்போ நாத்தான்வேலை ஆண்டவர் பார்த்து, உன்னை நான் அறிவேன், ஒரு மரத்தின் கீழாக அதை சொல்லி உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாத்தான்வேலை தன்னோடு கூட இணையும்படி ஆண்டவர் அழைக்கிறார். என்ன கருத்து என்று சொன்னால், ஒரு கூலி தொழிலாளி அல்லது வேலையால் அவரிடத்திலிருந்து நல்லவை எதிர்பார்க்க வாய்ப்பில்லை என்ற ஒரு போங்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அது அல்ல. தன் குடும்பத்தை, தன் மகனை குறிப்பாக சிறப்பாக வளர்த்து நேர்த்தியாக உலகத்தின் மீட்பராக உயர்த்தின ஒரு உழைப்பாளி யோசேப்பு. தன் உழைப்பின் நன்மையினாலே தன் மகனுக்கு போஜனம் கொடுத்து அவரை பாதுகாத்து வளர்த்து உலகத்தின் இரட்சகராக கொடுத்த ஒரு உழைப்பாளி யோசேப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே உலக உழைப்பாளர்கள் தினத்தில் இருக்கின்ற நாம் உழைப்பின் மேன்மையை, உழைக்கின்றவர்களை நாம் துச்சமாய் எண்ணாதபடிக்கு இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு காரியமும் பிறருடைய உழைப்பினாலே வந்திருக்கிறது, நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். We have to evaluate and accept the value of labor that contributing towards the welfare of the society. நாம் இன்றைக்கு வாழ்கின்ற
சுவாசிக்கின்ற, பயணிக்கின்ற, புசிக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் பலருடைய உழைப்பு இருக்கிறது. உழைப்பின் மேன்மையினாலே நாம் மகிழ்ச்சியுடனே இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, உழைப்பின் மேன்மையை குறித்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வாக்கியங்களில் வேலைக்காரர்களை அமைத்தின எஜமான் கூலி கொடுக்கின்ற பொழுது எவ்விதமாக கொடுத்தார் என்கின்ற ஓமையை இங்கே ஆண்டவர் இயேசுவானவர் சொல்லுகிறார். 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை என்று சொல்லி 4 டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வேலைக்கு கூலி ஆட்களை அமர்த்தின ஒரு எஜமான் கூலியை மாலை நேரத்தில் கொடுக்கின்ற பொழுது எல்லோருக்கும் சமமான கூலியை கொடுத்தார் என்று சொல்லி அறிகிறோம். அப்பொழுது முதலாவதாக வந்தவர்கள் பிந்தி வந்தவர்களுக்கு சமமான அவர்களுக்கு இணையான கூலியை பெறுகின்ற பொழுது அவர் வருத்தப்பட்டார்கள். அவர்களுடைய கூட எங்களை சமமாக வைத்தீரே என்று வேதனை அடைந்தார்கள். அப்பொழுது அந்த எஜமான் சொல்லுகிறார், நான் தயாராக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் வன்கண்ணனாக இருக்க விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு நியமித்த கூலியை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவர் வித்தியாசமான பார்வையை எஜமானர் பார்த்திருக்கிறார். கடவுளுடைய பார்வை அது. கடவுள் தேவையுள்ளவர்களுக்கு அவர் சமமாக கொடுக்கிறார். வேலை சம்பளம் தேவைக்கு என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். வேலைக்கு கூலி அல்ல, தேவைக்கு கூலி என்கின்ற போங்கு திருமறை கற்றுத்தருகின்ற ஒரு போங்கு. ஏனெனில் ஆண்டவர் அவருடைய இயற்கை வளங்களை திரளாக யாவருக்கும் கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே பச்சாதாபம் இல்லை என்பதை நாம் அறிகிறோம். திருமறையிலே சங்கீதத்திலே 126ஆம் சங்கீதத்தை நாம் 5ஆம் வாக்கியத்தை படிக்கிற பொழுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்கின்ற ஒரு அருமையான செய்தியும் நாம் படிக்கிறோம். சங்கீதக்காரன் அதை ஆண்டவருக்கு நேராக புகழ்ந்து பாடுகிறார். கஷ்டத்தோடு உழைக்கிற ஒரு மனிதனுடைய எதிர்பார்க்கின்ற பலன் அவன் மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் அறுக்கின்ற காலம் வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் உறுதிபட சொல்வதை நாம் அறிய முடிகிறது. மற்றுமாக திருமறையிலே உழைக்கின்ற மக்களுக்கு ஊதியம், உழைப்பாளிகளுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற அதே வேளையிலே சோம்பேறிகளை குறித்து சொல்லாமல் இல்லை திருமறை. நீதிமொழியிலே குறிப்பாக அதிகமாக எச்சரிக்கையோடு இல்லாத மக்களை குறித்து, சோம்பேறியாக இருக்கின்ற மக்களை குறித்து, காலத்தை பயிர் செய்யாதவர்களை குறித்து எச்சரிப்பு, கவலை கொள்கிறார் கடவுள் என்று நாம் அறிகிறோம். சோம்பேறியே, நீ எறும்பிடத்திலே சென்று சுறுசுறுப்பையும் ஞானத்தையும் கற்றுக்கொள் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சாலமன் அரசன் அதிகமாக போதித்திருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவான போதனைகளை குறித்து, சோம்பேறிகளை குறித்து சொல்லுகின்றார். அதைவிட இன்னும் சிறப்பாக 10ஆம் அதிகாரத்திலே உழைக்கின்ற ஒருவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான், சோம்பேறியோ அவன் தரித்திரனாய் ஆகிறான் என்றும் அங்கே எச்சரிக்கப்படுகிறது. ஆதியாகமம் படிக்கின்ற பகுதியிலே 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வேத பகுதியிலே படிக்கின்ற திருமறை பாடத்திலே ஆண்டவர் வேலை செய்கிறவராக நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறார். உலகம் ஒழுங்கற்றதும் வெறுமையாய் இருந்ததை ஆண்டவர் வேலை செய்து ஒழுங்காக்குகின்றார். வேலை செய்து அவர் நீ இது இங்கே இருக்க வேண்டும், நீ இது இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குபடுத்துகிறார். ஒழுங்கு செய்வது என்பது வேலையினால் தான் வருகிறது என்பதை கடவுளிடத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். மட்டுமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆண்டவர் தான் 6 நாளும் செய்த வேலையை எல்லாம் முடித்து என்கின்ற அனைத்து வேலையையும் முடித்து என்று ஒரு மொழியாக்கம் சொல்கிறது. அவர் முடித்ததினாலே
அந்த 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார். 7ஆம் நாளை அவர் பசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அன்பானவர்களே, கடவுள் வேலை செய்கிறார். அவர் வேலை செய்து முடித்த பின்பாக நல்லதென்று காண்கிறார். திருப்திகரமாக ஒரு பணியாளர் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்து அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பது என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. உண்மையாக உழைக்கின்ற வேலையாட்களை எஜமான் விரும்புவார். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவர்களை அநேகத்திலே அதிகாரியாக ஏன் உயர்த்த வேண்டும்? உண்மைக்கு ஆண்டவர் தருகின்ற உத்தரவாதம், பிரதிபலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருமறை அதைத்தான் விரும்புகிறது. உண்மையோடு பணி செய்கின்ற பொழுது ஆண்டவர் தேவையான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதை அறிகிறோம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நான் உண்மையாக உழைக்கவும் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறவும் விரும்புவோம். கர்த்தர் வேலை செய்கிறவர். வேலை செய்த பின்பாக அதனுடைய பலனை பெறுவதற்காக ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார், பசுத்தப்படுத்தினார். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் பெற்றிட கர்த்தர் அருள் தருவாராக. ஆண்டவருடைய தந்தை யோசேப்புக்காக, அவர் உண்மையோடு பணி செய்த வேலைக்காக, அவர் போன்று பணி செய்கின்ற பலர் உலகத்திலே திரளான மக்கள் இருப்பதற்காக அவரையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். திருவருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனை 267ஆம் கீர்த்தனை பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீங்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். ஒடுக்கவல்ல கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் பிழைகள் எதுவாக இருந்தாலும் எங்களை தயவு கூர்ந்து மன்னித்து எங்கள் பாவங்களை நீக்கி உங்கள் திருப்பந்தியில் சேரும்படியான உத்தரவாதத்தை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தரும்படியாக வேண்டுகிறோம். கூடி வருதலை விட்டுவிடாதிருக்கும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். கொரோனா சூழ்நிலையில் அநேக பாதிப்புக்குள்ளாக திருச்சபை கடந்து வந்திருக்கிறதை அறிவீர். உலக மக்கள் கடந்து வந்திருக்கிறதை அறிவீர். ஆண்டவர் உழைக்கின்ற மக்கள் தங்களுடைய உழைப்பின் பலனை பெற முடியாத கஷ்டப்படுகிற சூழ்நிலை அறிவீர்.
மகா வேதனைக்குள்ளாக எல்லா வயதினரும், எல்லா நாட்டினரும், எல்லா சமயத்தினரும் நாங்கள் கடந்து வருகிறோம். இதை ஆண்டவர் நீக்கும்படியாய் வல்ல கரத்தினாலே எங்களை விடுவிக்கும்படியாக வேண்டுகிறோம். நல்ல தகப்பனே, திருச்சபை தலைவர்களுக்காக, எங்கள் திருச்சபை குடும்பத்தினருக்காக, திருமண்டலத்திற்காக, இந்திய தேசத்திற்காக, தமிழக ஆட்சியாளர்களுக்காக, அனைத்து பொறுப்புள்ள கட்சி தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். இணைந்த நல்ல பயணத்தை ஆண்டவரே, நல்ல விடியலை நாங்கள் தேடி கண்டுகொள்ள, கொடிய வியாதி பரவலில் நாங்கள் விடுதலை பெற ஆண்டவர் அருள் தரும்படியாக வேண்டுகிறோம். தடைபட்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. தடைபட்டிருக்கிற திருமணங்கள், தாமதிக்கின்ற நற்காரியங்கள், தொழில் முயற்சிகள், நஷ்டங்கள், பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, படிக்க தடைபட்டிருக்கிற காலங்கள், தேர்வு எழுத முடியாத காரியங்கள், ஆண்டவர் சுகவீனமாக இருக்கிற சூழ்நிலை, வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிற காலங்கள், மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையும், எங்களையும் ஆண்டவர் நல்ல சுபிட்சமான வாழ்க்கையில் கடந்து வர அருள் தரும்படியாக வேண்டுகிறோம். நீரே எங்கள் விடுதலை நாயகர், நீரே எங்கள் இரட்சகர் என்பதை அறிகிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்தியல்லும் ஆசீர்வதித்தல்லும். தொடர்ந்து உமது பரம கிருபைக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களை ஆண்டவர் பாதுகாத்து நடத்தும்படியாக வேண்டுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இவற்றை கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம், எங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தரின் பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இங்கே இருக்கிற ஒரு சில பணியாளர்கள், குருவாளர் குடும்பத்தார் அடையாளமாக வருகின்ற திருப்பதியிலே நீங்கள் யாவரும் நிச்சயமாய் உள்ளத்தாலே இணைந்து, ஆவியினாலே ஆண்டவரோடு இணைந்து ஆசீர்வாதிக்கும்படியாக உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்படியாக, இந்த பந்தியின் பாத்திரமும் அப்பமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்திலே வீட்டிலிருந்த கிருபையினாலே நாம் நடத்தும்படியாக வேண்டிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உங்கள் சீசல் மத்தியில் பிரசனமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியுள்ளோம். நீரே பிதாவோடும் பசுத்தாவிலும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உதாவோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இதயத்தை ஆண்டவரத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. திருப்பதியினுடைய சுருக்க ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். அவர் நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுவது என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று
திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். புறப்பட்டு செல்லுங்கள். மெய்யான தேவ சமாதானம் உங்களுடன் இருப்பதாக. ஆமென். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிடுவோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.